என் சொல் கேளி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயறு வடை. பச்சை பயறு வடை. அதை நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நைட்டே நான் ஊற போட்டுட்டேன். ஊற போட்டு காலையில் என்ன செஞ்சேன்னா, முதல் பாதியை கரகரப்பாக அரைச்சிக்கிட்டேன். அதாவது பல்ஸ் மூடில். மீதி உள்ள பாதியை அதில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு, சோம்பு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு மீதி உள்ள பாதியை பல்ஸ் மூடில் அரைச்சி ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதில் மல்லி இலை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாவை நீங்கள் ஒன்று கையில் ஆயில் தடவிட்டு நீங்கள் அப்படி தட்டி போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாழை இலை, இந்த வாழை இலையில் நீங்கள் ஆயில் தடவி நீங்கள் போட்டு எடுக்கலாம். இந்த பச்சைப்பயிரோட நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடலுக்கு வலுவூட்டக்கூடியது, ஊட்டச்சத்து மிகுந்தது, வைட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே இருக்கிறதுனால நம்மளுடைய இதயத்திற்கு ஆரோக்கியமானது. இப்போ சாதாரணமாக இந்த பச்சைப்பயிரை வேக வச்சு இப்படி கொடுத்தாலோ என்னமோ பிள்ளைங்க என்ன செய்யறதுங்கன்னா சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங் ஒரு ஸ்நாக் மாதிரி இதை வடையை செஞ்சு இதுக்கு சட்னி, தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். ஆனால் சட்னி தேவையில்லை. சாதாரணமாகவே இதை வெறும் இதாகவே நம்ம சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு டீ குடிக்கலாம். ரெண்டாவது நம்மளுடைய உடல் எடை குறையிறதுக்கு இது நல்லா உதவுது. செரிமானம் அதிகமாக கிடைக்குது. நம்மளுடைய சரும ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒன்று. இப்போ நம்ம வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அந்த வாணலி எத்தனை பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் அது வெந்ததுக்கப்புறமா நீங்கள் லேசாக அதை பிரட்டி விடலாம். பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டானதாக இருக்கும். சாதாரணமாக நம்ம கடலைப்பருப்பு வடை நம்ம போடும் பொழுது அது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஆனால் இது பச்சைப்பயிறு சீக்கிரமாக வெந்துடும். நம்ம வெளியில் அந்த பொன்னிறமாக மாறின உடனே நம்ம என்ன செய்யணும்னா அதை எடுத்துடலாம். இதை பாருங்கள், அதை லேசாக பிரட்டி விடுங்க. நேயர்களே, இந்த பச்சைப்பயிறு வடையை நீங்கள் அரைக்கும் பொழுது நம்ம மிளகு, சீரகம்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மிளகு போடுறதுனால பச்சை மிளகாயை நீங்கள் சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகாயை தவிர்த்தரலாம். பெரியவங்க சாப்பிட்றப்ப சாப்பிட்டுக்கலாம் நல்லா காரசாரமாக. சின்ன குழந்தைகளுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் மிளகு கண்டிப்பாக போடுங்க, அது ரொம்ப நல்லது. இப்போ வெந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கிறிஸ்பியாக